Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2024 எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 20 பேஜஸ் தான் எழுதியிருக்கேன். நான் வந்து 25 பேஜஸ் எழுதியிருக்கேன். 15 to 20 குள்ள தான் வந்து எழுதியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாமும் நான் வந்து பாஸ் ஆகணும், நிறைய பேஜஸ் எழுதாதனால என்ன ஃபெயில் போடுவாங்களா இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நிறைய பேஜஸ் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா தியரி எக்ஸாமுக்கு மட்டும்தான் வந்து நம்மளால நிறைய பேஜஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷில் வந்து கிராமர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து நிறைய பேஜஸ் வந்து ஃபில் பண்ண முடியாது. எவ்வளோ ஆன்சர்ஸ் வருதோ அதை மட்டும்தான் எழுத முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். 10 மார்க் கொஷின்லாம் வந்து நான் மினிமம் 3 to 4 பேஜஸ் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதே 15 மார்க் கொஷினாக கேட்குறாங்கன்னா 4 பேஜஸ்க்கு மேலே எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எழுதினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 20 பேஜஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிடும். ஸோ உங்களால் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 பக்கமாவது எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக 12, 13, 14 இந்த மாதிரி ரொம்ப கம்மி பேஜஸ் வந்து எழுதிட்டு வராதிங்க. ஸ்டாஃப்ஸே வந்து மார்க் போட்டு பாஸ் பண்ணணும்னு நினச்சா கூட பேப்பரில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, நீங்கள் வந்து 10 பக்கம் தான் எழுதிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மார்க் போட்டு பாஸ் பண்ணிவிட முடியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பேஜஸ் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதே நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் மார்க் வந்து ரெண்டுக்குமே உண்டு. இப்போ ஒரு 10 மார்க் கொஷின் இருக்குது, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தப்பாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 மார்க்ஸ் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ்க்குலாம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து டெவலப் பண்ணி வைங்க. தியரி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேஜஸ் எழுதுங்க. என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 பேஜுக்கு கம்மியாக எழுதாதீங்க. 20 பேஜ்லேருந்து அப் டு 40 பேஜ் வரையும் உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ நீங்கள் எழுதிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 பேஜஸ் தான் எழுதியிருக்கேன், ஆனால் 15 பேஜஸ்க்குமே கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸே வாங்குவீங்க. பிஏ இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஆன்சர்ஸ் இருக்கும். எஸ்ஏலாம் 1 பேஜ்லேயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுறீங்க, ஒரு 15 பேஜஸ் தான் வருதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் வாங்குவீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தியரி பேப்பர்ஸில் நிறைய டெவலப் பண்ணி எழுதிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மார்க்ஸே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.